Good morning students, welcome to your social class. நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவால்யூஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் சொசைட்டி இன் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். சரியா? ஸோ இதில் லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம். அதே மாதிரி ஏஜ் வைஸ் தமிழகத்தில் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோவர் பேலோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. So one of the oldest Stone Age tools in the world made by human ancestors called hominins. So had been produced in Tamil Nadu. So hominins அப்படின்ற அந்த ஒரு இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எவிடன்சஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. அதை ப்ரொடியூஸ் பண்ண ப்ராசஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் கிடைக்கிது. அண்ட் தீஸ் ஸ்டோன்ஸ் ஆர் found near the Chennai region at several sites, especially at அத்திரம்பாக்கம் சைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர் டு சென்னை. ஸோ இதுக்கான எவிடன்சஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அட் தி சைட் அண்ட் காஸ்மிக் ரே exposure dating of the artifacts suggested that people lived here about 1.5 to 2 million years ago. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா அதை வந்து கார்பன் டேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த காஸ்மிக் ரேஸ் எக்ஸ்போஷர் அப்படின்ற அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 1.5 to 2 billion இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வாழ்ந்தவங்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் த கோசஸ் தலையா ரிவர் is one of the major cradle of human ancestors in the world. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு கிராடலாக வந்து இருக்கிறது, நாகரிகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் பீப்புள் who lived here belong to the species of Homo erectus. ஸோ இந்த டைமில் வாழ்ந்தவங்க Homo erectus people. Then in 1863 Sir Robert Brucefoot, a geologist from England. ஸோ அவர் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட், அதாவது ஜியாகிரஃபி பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க. ஸோ ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பேலியோலித்திக் டூல்ஸ் அட் பல்லாவரம் நியர் சென்னை. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் இதுக்கான எவிடன்சஸ் வந்து இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் த இயர்லியஸ்ட் ஃபைண்ட்ஸ் ஆஃப் சச் டூல்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் பழமையான டூல்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ ஹென்ஸ் த ஹேண்ட் ஆக்ஸ் அசம்பிளேஜஸ் வேர் கன்சிடர் த மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுக்காக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு மாறுது. ஸோ த டூல்ஸ் தட் ஹீ டிஸ்கவர்ட் ஆர் நவ் ஹவுஸ்ட் இன் த சென்னை மியூசியம். ஸோ அவர் கண்டுபிடிச்சார் இல்லையா டூல்ஸ் எல்லாமே, அது இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட சென்னை மியூசியமில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் Paleolithic people hunted wild animals and gathered the naturally available fruits, nuts and leaves. So they did not have knowledge of iron and pottery making, which developed much லேட்டர் இன் த ஹிஸ்ட்ரி. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுட்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் இருந்திருக்கு. பட் அவங்களுக்கு வந்து இந்த அயன் அண்ட் பாட்ரி மேக்கிங் பற்றின நாலேஜ் வந்து கிடையாது. ஆனால் இது வந்து என்ன ஆயிருக்கு, லேட்டர் பீரியடில் டெவலப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் க்ளீவர்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டூல் டைப்ஸ் ஆஃப் த லோவர் பேலோலித்திக் பீரியட். ஸோ இவங்க யூஸ் பண்ண 2 டூல் டைப் இது. அண்ட் தீஸ் டூல்ஸ் வேர் fitted with a wooden and bone handle were used for cutting. ஸோ அந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஹேமர் செய்கிறாங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஆக்ஸ் செய்கிறாங்க அப்படின்னா அந்த கைப்பிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன் இல்லை அப்படின்னா போனில் வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங், பியர்சிங் அண்ட் தென் டிக்கிங். அதாவது இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீப்புள் ஆஃப் திஸ் டைம் யூஸ்டு ஹேமர் ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்பிராய்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன்ஸு. அண்ட் இந்த குவார்ட்ரைட் பெப்பர்ஸ் அண்ட் கோபிள்ஸ் வேர் சூசன் அஸ் அ ரா மெட்டீரியல். இந்த கூழாங்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இவங்க ரா மெட்டீரியலாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த டூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த சாயில் டெபாசிட்ஸ் அண்ட் ஆல்சோ இன் த எக்ஸ்போஸ்டு ரிவர் சைட்ஸ். தே அக்யூர் அட் பல்லாவரம், குடியம் கேவ் அண்ட் தென் அத்தினம்பாக்கம், வடமதுரை, எருமைவெட்டிப்பாளையம் அண்ட் தென் பரிக்குளம். ஸோ இந்த பிளேசஸ்லாம் அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டெபாசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர் டு த ரிவர் ரீஜன்ஸ்லேயே வந்து இருக்கிறத நம்மளுக்கு எவிடன்சஸ் சொல்லுது. And then the lower Paleolithic tools are also found in the North Arcot and Dharmaburi district. So the people belonging to this period used basalt rock for manufacturing artifacts. So basalt rocks யூஸ் பண்ணி இவங்க இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வருது. And then the lower Paleolithic culture is datable
datable to about 2 to 1.25 million years at Attirambakam. So this cultural phase continued in other parts of India up to 60,000 years ago. ஸோ இந்த சதர்ன் பார்ட்டில் இருந்த இந்த கல்ச்சர் வந்து த்ரூ அவுட் த இந்தியா வரைக்கும் 60,000 இயர்ஸ் வரைக்கும் இதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கதான் நம்மளுக்கு எவிடன்சஸ் சொல்லுது. அண்ட் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஸோ மிடில் பேலியோலித்திக்கில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில். இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் எமர்ஜ்டு டியூரிங் 385,000 to 172,000 years ago. The tools types of this period underwent a change and smaller artifacts were used. So coarse flakes, scrapers, knives, borers, and then Levalloisian flakes and hand axes and cleavers are the artifacts types of this period. ஸோ இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ண artifactஸோட varieties, and compared to this previous phase these tools types become smaller in size. ஸோ ப்ரீவியஸ் டைம் அந்த லோவர் பல்லுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த டூல்ஸோட சைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாகவே இருந்துச்சு. அதாவது மைக்ரோ டூல்ஸ்னு சொல்லுவாங்களே, மைக்ரோ ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. And then evidence for the middle Paleolithic culture can be observed in some parts of Tamil Nadu. In southern part of Tamil Nadu, Atti, Pudupatti, Sivarakottai, artifacts of the middle Paleolithic tools have been collected. Also near Tanjavur and Ariyalur, similar artifacts have been founded. இது எல்லாமே தமிழ்நாட்டில் சின்ன இடங்களில் கிடைச்ச எவிடன்சஸ் நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு மீசோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. So in many parts of the world and in some part of the India, the upper Paleolithic culture succeeded the middle Paleolithic culture. There is no evidence for upper Paleolithic culture in Tamil Nadu. ஸோ upper Paleolithic cultureக்கு எவிடன்ஸ் ஏதாவது இருந்தாங்க அப்படின்றதுக்கான எவிடன்சஸ் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் கிடைக்கல. பட் த பீப்புள் ஹூ யூஸ் மைக்ரோலித்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, சின்ன டூல்ஸ் ஆர் ஸ்மால் ஸ்டோன்ஸ் artifacts have been many parts of தமிழ்நாடு. ஆனால் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன அந்த அதாவது மைக்ரோ ஆர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. ஸோ சீன்ஸ் த கல்ச்சுரல் பீரியட்ஸ் அக்யூஸ் பிட்வீன் பேலியோலித்திக் அண்ட் நியோலித்திக் கல்ச்சர். பேலியோலித்திக்கும் நியோலித்திக் கல்ச்சருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீசோலித்திக் கல்ச்சர் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் நோன் அஸ் த மீசோலித்திக் கல்ச்சர் ஆர் மிடில் ஸ்டோன் ஏஜ். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எவிடன்சஸாக இருக்கக்கூடிய இந்த மைக்ரோலித்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டோன்ஸ்க்கான எவிடன்ஸாக இருக்கக்கூடிய பிக்சரு. ஸோ உங்கள் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து கிளியராக இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு சின்ன டூல்ஸாக இருக்குது, அதோட ஷார்ப் என்ன அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு எவிடன்ஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மீசோலித்திக் hunter gatherers is found at Chennai, North Arcot, Dharmaburi, Salem, Coimbatore, Ariyalur, Tiruchirappalli, Pudukkottai, Madurai, Sivagangai, Tirunelveli and Kanyakumari. ஸோ இந்த பிளேசஸ்லாம் இதுக்கான எவிடன்சஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. அதாவது மீசோலித்திக் ஹண்டர் கேதரர்ஸ் எப்படிலாம் இருந்தாங்கன்றது அந்த தேரி சைட்ஸ். ஸோ நியர் டு தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடி ரீஜனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது செம்மண் பாலைவனம் மாதிரி வந்து அந்த செம்மண் வந்து படர்ந்துக்கக்கூடிய ஒரு இடமா வந்து அந்த ரீஜன் இருக்கும். ஸோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்கன்னா தேரி ரீஜன் சொல்லுவாங்க. அது ரெட் கலர் சாயிலில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் தேரி ரீஜன் சொல்லுவாங்க. அந்த பீப்புள் ஆஃப் திஸ் பீரியட் யூஸ்டு ஸ்மால் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் செர்ட் அண்ட் குவாட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு அவங்க வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. அண்ட் தென் த டூல் டைப்ஸ் ஆர் ஸ்க்ராப்பர்ஸ், லுனேட்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இதுக்கு ஒரு அப்ரிவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு புக்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தீஸ் பீப்புள் ஹண்டட் wild animals and gathered fruits, nuts and roots for their subsistence. ஸோ இந்த டைமில் இருந்தவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து வேட்டையாடி இருக்காங்க. அண்ட் தென் நேச்சுரல் ஃபுட்ஸான ஃப்ரூட்ஸு, நட்ஸ் அண்ட் தென் ரூட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட தேவைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஸோ த கல்ச்சர் தட் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேட்டட் கிராப்ஸ் இஸ் கால்ட் நியோலித்திக். ஸோ நியோலித்திக் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும், நியூ ஏஜ் அப்படின்றது. ஸோ அக்ரிகல்ச்சர் அதே மாதிரி டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்றது தான் ஒரு நியூ ஏஜ்ன்றனால இது வந்து நியோலித்திக் பீரியட் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் த நியூ ஸ்டோன் ஏஜ். அண்ட் நியோலித்திக் பீப்புள் யூஸ்டு பாலிஷ்டு ஸ்டோன்ஸ் ஆக்சஸ் கால் ஷெல்ட்ஸ். அதாவது ஆக்சஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டோன்ஸில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாலிஷ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. அந்த பாலிஷ் பண்ணி மேக் பண்ணக்கூடிய ஆக்சஸ்க்கு ஸ்டோனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஷெல்ட்ஸ். அண்ட் கேட்டல் ரியரிங் வாஸ் தேர் மெயின் ஆக்குபேஷன். And then they lived in small villages with houses made with thatched roof and walls plastered.
அதாவது வீடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூரை வீடுகள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கூரைகள், அதே மாதிரி மணல் வீடு, அதாவது வால்ஸ் வச்சு அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களோட ஹவுஸ் அப்படின்றத கட்டியிருக்காங்க. ஸோ வால்ஸ் பிளாஸ்டர்டு வித் கிளே. ஸோ கிளேனால் அதாவது அந்த பூசப்பட்ட களிமண்ணால் செஞ்ச வீடுகளில் மேலே கூரையெல்லாம் போட்டு அவங்களோட வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் நியோலித்திக் வில்லேஜ் இஸ் ஃபவுண்ட் அட் பையம்பள்ளி இன் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபியூ சைட்ஸ் இன் த தர்மபுரி ரீஜன். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய எவிடன்சஸ். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பையம்பள்ளி இஸ் அ வில்லேஜ் in Vellore district of Tamil Nadu. So earliest evidence for the domestication of animals and cultivation of plants is found at this site, so which was excavated by the Archaeological Survey of India. ஸோ இது வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசர்ச் எல்லாமே பண்ணுறாங்க பையம்பள்ளி அப்படின்ற வில்லேஜில். ஸோ அது வந்து வெள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா evidence for this pottery making and cultivation of horse gram and green gram has been found in this village. Then Iron Age in Megalithic period. So the cultural period that succeeded the Neolithic is called Iron Age. So Neolithic age க்கு அப்புறம் வரக்கூடியது இந்த Iron Age. So as the name suggests, people used iron technology. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது அயனோட யூசேஜ் வந்து பீப்புள் ஜாஸ்தி யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் அயன் ஏஜ் அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் preceded the Sangam age, and the Iron Age was a formative period, and the foundation for the Sangam age was laid in this time. So during the Iron Age, many parts of Tamil Nadu were occupied by people. ஸோ நிறைய அதாவது ஆக்குபேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்றது பீப்புள்கிட்ட ஜாஸ்தியாக இருந்துச்சு தமிழ்நாட்டில். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரிலேஷன்ஷிப் டெவலப்டு அமாங் த பீப்புள். ஸோ அவங்களுக்கு தேவையான சப்சிஸ்டன்ஸ், அதாவது தேவைக்குரிய க்ராப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ரீஜனில் கிடைக்கக்கூடிய பொருளை இவங்க அந்த பார்ட்டர் சிஸ்டம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து நடந்திருக்கு. And people of this age had knowledge of metallurgy and pottery making. ஸோ மெட்டல் அப்படின்ற யூஸ் பண்ணக்கூடியது தெரிஞ்சிருக்கு, அண்ட் தென் பாட்ரி மேக்கிங் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கு. ஸோ they used iron and bronze objects and gold ornaments. ஸோ இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட மெட்டலர்ஜியில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸாக இருக்குது. And they used shell ornaments and beads made of cornelian and quartz. ஸோ இது எல்லாமே ஒரு வகையான கற்கள். ஸோ அதாவது இப்போ நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஒவ்வொரு கலரில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ். ஸோ அதை வச்சு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த சிப்பின்னு சொல்லக்கூடிய ஷெல் ஆர்னமெண்ட்ஸுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் ஃபார் த Iron Age is found at many sites including ஆதிச்சநல்லூர் in தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், அண்ட் சானூர் நியர் மதுராந்தகம், and சித்தன்னவாசல் நியர் புதுக்கோட்டை. மெகாலித்திக் burial sites are found in the whole of தமிழ்நாடு. ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாம் நம்மளுக்கான எவிடன்சஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மெகாலித்திக் burial types. ஸோ த Iron Age is also known as Megalithic since people created burials with large stones for a dead people. ஸோ மெகா அப்படின்னா பிக் அப்படின்னு அர்த்தம், அல்லது லாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லித்திக் அப்படின்றது ஸ்டோன். ஸோ பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த பரியல் அந்த டிஸ்போசல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் பீப்புளை வந்து பெரிய பெரிய ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ within these burials the skeleton or a few bones of the dead persons were placed along the grave goods, including iron objects, cornelian beads and bronze objects. ஸோ அவங்களோட வந்து பழக்க வழக்கங்கள் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷன்லேருந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இறந்தவங்களோட உடலையும் ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு பொருள் வந்து தேவைப்படும். இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாமே போடுறதா என்ன அப்படின்னா இந்த கிரேவ் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அண்ட் சம் ஆஃப் த burials do not have human bones and they have no only grave goods. ஸோ அது சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிசர்ச் பண்ணும்போது போன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கல, ஆனால் அவங்க யூஸ் பண்ண அந்த கிரேவ் குட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிச்சு. ஸோ சிமிலர் burials were also built in the early historic period or Sangam age. So the Sangam literature mentioned the various burial practices of the people. ஸோ சங்கம் லிட்ரேச்சர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த burial டைப்ஸில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் மெத்தட் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றதை பற்றின எவிடன்சஸ் இருக்குது. அண்ட் மெகாலித்திக் burials are classified as dolmens, system, menhirs, rocket caves and urn burials and sarcophagus. And then the burial types of கோடக்கல், அதாவது
umbrella stone, and then topical headstone and pathical hood stone are found in Kerala. இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு எவிடன்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பரியல் டைப்ஸ் இன் சதர்ன் ரீஜன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டால்மென்ஸ் table like stone structures were erected and funerary monuments. So schist or the stone enclosed burial under the earth. ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் மெத்தட் என்ன அப்படி இப்போ டால்மென்ஸ் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, டேபிள் லைக், அதாவது ஒரு இது எப்படி இருக்குன்னா ஒரு டேபிள் மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து வச்சுருப்பாங்களாம். தென் சிஸ்ட் அப்படின்றது என்க்ளோஸ்டு பரியட் அண்டர் த எர்த், அதாவது பூமிக்கு அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அந்த இறந்த உடல்களை வந்து புதைச்சிடுறாங்க. அண்ட் தேவர் கிரியேட்டட் பை த பிளேசிங் 4 ஸ்டோன். அதுக்கு சுற்றி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 4 ஸ்டோனை வந்து பிளேஸ் பண்ணி ஒரு ஸ்லாப் மாதிரி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க ஆன் தி டாப் ஆஃப் த ஈச் அதர். ஸோ சிஸ்ட் அண்ட் டால்மென்ஸ் ஹேவ் ஓப்பனிங் கால்டு பாத் ஹோல்ஸ். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத் ஹோல் மாதிரி, அதாவது அவங்களோட ஆன்மா வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு கான்செப்ட் வந்து இருந்தது. ஸோ அதுக்காக தான் அந்த பாத் ஹோல்ஸ் அப்படின்றத போட்டுருந்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் பாட்ரி ஜார்ஸ் அண்ட் வேர் யூஸ்டு ஃபார் பரியிங் த டெட். ஸோ அதாவது இறந்த உடல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய பானை மாதிரி செஞ்சு ஸோ அதுக்குள்ளே இறந்தவங்களோட உடம்பை வந்து போட்டு அவங்களோட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அந்த கிரே குட்ஸ் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா புதைச்சிருவாங்க. ஸோ அந்த மெத்தடுமே இருந்திருக்கு. அண்ட் தென் they sometimes had multiple legs. Then menhirs or pillar-like stones erected as part of the burials or மெமோரியல்ஸ். அதாவது 4 ஸ்டோன் இல்லாமல் இன்னும் நிறையா ஸ்டோன் கூட வைச்ச மாதிரி, அதாவது தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் லெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்டோன்ஸையுமே வச்சு அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு டைப்லையும் எப்படிலாம் வந்து அவங்களோட பரியல் டைப்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இருக்கும். உங்களுக்கு பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ மென்ஹிர் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், அதாவது ஹீரோ ஸ்டோன் சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஏதாவது வந்து ஒரு போரில் வந்து வெற்றி அடைஞ்சாங்க, இல்லை அப்படின்னா விலங்குகளில் வந்து போரிட்டு வெற்றி அடைஞ்சாங்க, அப்படி அதில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட உடலை வந்து வச்சு ஒரு பெரிய ஸ்டோன் வச்சு அதில் ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது அவங்களோட பேர் எல்லாமே எழுதியிருந்திருப்பாங்க. இது வந்து முன்னாடியே இருந்த டைப், ப்ரீ ஹிஸ்டாரி ரிட்டன் ஹிஸ்டரிக்கு முன்னாடி இருந்தனால இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பெரிய பெரிய ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ஹீரோ ஸ்டோன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் மென்ஹிர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மென்ஹிர் மே ஹாவ் பீன் எரெக்டட் ஃபார் த ஹீரோஸ் இன் த அயன் ஏஜ். ஸோ த ட்ரெடிஷன் ஆஃப் ஹீரோ ஸ்டோன்ஸ் மைட் ஹாவ் பீன் பிகன் இன் த அயன் ஏஜ் ஆர் ஈவன் பிஃபோர். இதுக்கு முன்னாடி கூட அவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் பேஸ்டலிசம். ஸோ த பீப்புள் இன் த அயன் ஏஜ் ப்ராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர், டொமஸ்டிகேட்டட் கேட்டில் அண்ட் ஷீப், அண்ட் சம் ஆஃப் த குரூப்ஸ் வேர் ஹண்டிங் அண்ட் கேதரிங். தென் மில்லட்ஸ் அண்ட் ரைஸ் வேர் கல்டிவேட்டட். ஸோ இதெல்லாமே அந்த டைமில் இருந்த அக்ரிகல்ச்சர் மெத்தடு, அதாவது அயன் ஏஜில் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிகேஷன் அப்படின்றதும் இருந்திருக்கு. தென் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்டு இன் திஸ் பீரியட் சின்ஸ் மெனி ஆஃப் த மெகாலித்திக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர் பை ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸ். ஸோ ஒரு அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரிவர் அப்படின்றது மெயினான சோர்ஸ் இல்லையா? ஸோ நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே ரிவர் ரீஜன்ஸையோ அல்லது டேங்க்ஸ் ரீஜன்ஸ் ஒட்டியோ தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டெல்டாயிக் ரீஜன் இரிகேஷன் இஸ் அ டெக்னாலஜி ஹேஸ் டெவலப்டு. ஸோ டெல்டாயிக் ரீஜன் அப்படின்னா இன்னுமே எப்படி இருக்கும், அந்த லேண்ட் வந்து ஃபர்டைலாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ரீஜனுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அக்ரிகல்ச்சர் ரீஜனாக அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இரிகேஷன் அஸ் அ டெக்னாலஜி ஹவ் பீன் டெவலப்ட். ஸோ எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் இன் சீன் இன் த மெகாலித்திக் சைட்ஸ் லைக் ஆதிச்சநல்லூர் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பொருந்தல் நியா பழனி. ஸோ அதாவது அவங்களுக்கு வந்து ரைஸ் அப்படின்ற நாலேஜ் வந்து இருந்ததா சில இடங்களில் நம்மளுக்கு வந்து எவிடன்சஸ் கிடச்சிருக்குது. அண்ட் அயன் ஏஜ் சொசைட்டி அண்ட் பாலிட்டி. ஸோ அயன் ஏஜில் சொசைட்டியும் பாலிட்டி அப்படி இருந்தது. ஸோ அயன் ஏஜ் சொசைட்டி had farming communities, pastoralists and the hunter gatherers. Then craft specialists, potters and blacksmiths were the professional during this period. ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆக்குபேஷன்ஸுமே வந்து இந்த டைமில் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் த சொசைட்டி ஹேட் செவரல் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது ட்ரைப் பீப்புள், மலைவாழ் மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாடோடிகளாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த சைஸ் ஆஃப் த பரியல் அண்ட் த வேரியேஷன்ஸ் ஃபவுண்ட் இன் த பரியல் குட்ஸ் suggest the existence of numerous social groups and their diverse practices. So some of them seem to have had ஆர்கனைஸ்ட் சீஃப்டம்ஸ். ஸோ ஒரு சில இடங்களில் கிங்டம் கிடையாது, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீஃப்டம். அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சீஃப், ஒரு ஹெட்டை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து சீஃப்டம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஸோ அந்த சீஃப்டம் அப்படின்ற சிஸ்டமும் இந்த டைமில் வந்து ஓரளவுக்கு அங்கங்கே வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் கேட்டல் லிஃப்டிங் லீடிங் டு வார்ஸ் அண்ட் என்க்ரோச்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் ஹேட் ஆல்சோ ஸ்டார்டட் டேக்கிங் பிளேஸ் இன் திஸ் பீரியட். அப்போ வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டு,
அதுக்கப்புறம் நிறையா காலனி அதாவது ரீஜன்ஸை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்றப்போ வந்து அந்த வார் அப்படின்ற ஒன்று உருவாகிறதா சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா பாட்ரி. ஸோ பாட்ரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் ஃபவுண்ட் இன் த ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ். ஸோ த அயன் ஏஜ் அண்ட் சங்கம் ஏஜ் பீப்புள் யூஸ்டு த பிளாக் அண்ட் ரெட் கலர் டு மேட் பிளாக் வேர் அண்ட் ரெட் வேர் பாட்ரி. அதாவது பானைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரியும், வீல் யூஸ் பண்ணி பாட்ரி மேக்கிங் தெரியும். ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? பிளாக் அண்ட் ரெட் கலரில். ஸோ நிறைய நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடச்சதுலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கலர்ஸில் தான் இருக்கும். சரியா? மியூசியம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். அண்ட் பாட்ரிஸ் வேர் யூஸ்டு ஃபார் குக்கிங், ஸ்டோரேஜ் அண்ட் டைனிங் பர்பஸஸ். அதாவது குக் பண்ணுறதுக்கு, அந்த கிரைன்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அதே மாதிரி டைனிங் ப்ராசஸ், அவங்க செஞ்ச உணவுப் பொருட்களை வந்து டைனிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த பாட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி ஹேஸ் அ பிளாக் இன்சைட் அண்ட் அண்ட் ரெட் அவுட் சைடு வித் லஸ்ட்ரஸ் சர்ஃபேஸஸ். அதாவது அதாவது ரொம்ப அகலமாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரியான பானைகள் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் அண்ட் பிளாக் கலர் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரியும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அயன் டெக்னாலஜி அண்ட் மெட்டல் டூல்ஸ். ஸோ த மெகாலித்திக் பரியல்ஸ் have abandoned iron objects placed in the burial as a grave goods. ஸோ நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அயன் டெக்னாலஜி, அயன் ஏஜ் டைமில் வந்து இந்த பரியல் குட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அயனால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் வெப்பன்ஸ் சச்சஸ் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டேகர்ஸ், ஆக்சஸ், ஷீல்ட்ஸ் அண்ட் தென் லேம்ப்ஸ் அண்ட் ட்ரிப்போர்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட். இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ண சில டூல்ஸஸ். அண்ட் சம் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் ஹாஃப்டட் டு வுடன் அண்ட் ஆர் போன் ஆர் horn handles and used the iron tools were used for agriculture, hunting, gathering and the battles. ஸோ இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள். ஸோ அதோட ஹேங்கிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து போன்னால், இல்லை அப்படின்னா ஹார்ன், இல்லை அப்படின்னா உடன். ஸோ இதனால் வந்து செய்யப்பட்டதாக இருந்தது. இதை மேபி அவங்க அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உணவுகளை சேகரிக்கிறதுக்கு, இல்லை அப்படின்னா அந்த வாரில் கூட அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்களை கூட இருக்கலாம். தென் bronze bowls, vessels with the stylish finial decorated with animal and birds, bronze mirrors and bells have also been found. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய எவிடன்சஸாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் யூனிட் அப்படின்றது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இன்னொரு லெசன் பற்றி பார்க்கலாமா? தேங்க்யூ ஆல்.